ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ரேஷன் துவரம் பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் துவரம் பருப்பு, அதுவும் ரேஷன் துவரம் பருப்பு அதிகமாக இருக்கும். அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறீங்கன்னா யோசிக்காமல் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நீங்கள் வடை செஞ்சு பாருங்கள். சூப்பராக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த வடை பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு ரேஷன் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து அந்த பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 2-3 டைம் வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 டைம் வந்து அதை வந்து சுத்தமாக தண்ணி ஊற்றி நம்ம கழுவிட்டு இப்போ நம்ம மறுபடியும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் நல்லா பருப்பு ஊறி வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே நான் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாதபடிக்கு நல்லா ஒட்டையாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்பு வந்து ரொம்ப முக்கியம். தண்ணி இருக்கக்கூடாது. பருப்பில் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம அரைக்கும் போது நமக்கு வந்து பொதன்னு இருக்கும் வடை மாவு. அதை மட்டும் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது இதிலேருந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து அந்த பருப்பை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது மசாலா அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க கூட. அடுத்ததாக ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, பூண்டு ஒரு 5-6 பல் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து கருவேப்பிலையில் போட்டு அரைச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்போவுமே அரைப்பேன், அதனால் போட்டு அரைச்சிருக்கேன். அது வந்து உங்களுடைய விருப்பம்தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம ரேஷன் பருப்பு அதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் அப்படியே கட் பண்ணிவிட்டு சேர்க்காமல் இது மாதிரி நல்லா பெசரி கொடுத்துட்டு அந்த வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 5-6 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சோம்ல அந்த துவரம் பருப்பையும் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்து மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வடைக்கு மாவு பக்குவம் வந்து கரெக்டாக இருக்குன்னு இந்த மாதிரி எடுத்து உருட்ட வரணும். அப்போ தான் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நமக்கு வடைக்கு வேணுங்கிற அளவுக்கு மாவு எடுத்து உருட்டி நல்லா இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து ரேஷன் துவரம் பருப்பு இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள். செலவே இல்லாமல் ரேஷன் துவரம் பருப்பில் இனி வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து வடை போட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம வடை போட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் செவந்து வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சலசலப்பு தன்மை எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம வடையை எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி மிச்சம் மீதி இருக்கிற நம்ம வடை மாவும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இனி ரேஷன் துவரம் பருப்பு வீட்டில் அதிகமாக இருந்தால் அதை வீணாக்காமல் இந்த மாதிரி வீட்டில் வந்து எல்லாருக்குமே வடை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ரேஷன் துவரம் பருப்பில் போலி ரெசிப்பியும் நான் போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் வந்து தேவைப்பட்ட அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.